வெல்கம் பேக் டு சவுத் டியூப். நம்ம இந்த வீடியோல பெங்களூர் டிராபிக் அதை பத்தி தான் பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம வீட்ல இருந்து ஆஃபீஸ் பயணிக்கும் போது சரியா ஒரு சிக்னல்ல 17 மினிட்ஸ் நம்ம வந்து ஆச்சுது கிராஸ் ஆகிறதுக்கு. பெங்களூர் இந்தியால நம்பர் 1 பிளேஸ்ல இருக்குது ஒஸ்டான டிராபிக்ல, வேர்ல்ட்ல 7th பிளேஸ்ல இருக்குது. அப்பயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் என்ன மாதிரி ஒரு சூழ்நிலையில தான் நம்ம வந்து இருந்துட்டு இருக்கோம் அப்படின்ட்டு. நேத்தைக்கு ஹாலிடே, இது நான் ஆஃபீஸ் பயணிக்கும் போது சரியா 15 மினிட்ஸ்ல வீட்ல இருந்து ஆஃபீஸ்க்கே போயிட்டேன். இன்னைக்கு பாத்தீங்கன்னா சரியா 1 hour 25 மினிட்ஸ் ஆச்சுது. அப்பயே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் பெங்களூர் டிராபிக் கண்டிப்பாவே ஒஸ்டா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எல்லாருமே வந்து அதை வெயிட் பண்ணி போகும்போது ரொம்ப பேஷன்ஸ் இழந்துடுறாங்க. ஸோ அதனால என்ன பண்றாங்கன்னா, ஒரு சில அந்த டைம் அந்த பேஷன்ஸ் இழக்கும் போது எல்லா பைக்கர்ஸுமே வந்து பாத்தீங்கன்னா ஃபுட்பாத்ல ஏறி டிராவல் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அது வந்து ரொம்ப ரொம்ப தப்பு. நீங்க இப்ப பாத்தீங்கன்னா தெரியும், எல்லாரும் பைக்கர்ஸுமே வந்து ஃபுட்பாத்ல ஏறி கிராஸ் ஆகி போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ மக்கள் நடந்து ஃபுட்பாத்ல வரவங்களுக்கும் இது வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஸோ அதனால ஃபுட்பாத்ல டிராவல் பண்றதை தவிர்க்கணும். இதுவும் வந்து டிராபிக் அதிகமாகிறதுக்கான ஒரு காரணம். ஏன்னா வந்து ஃபுட்பாத்ல நீங்க பயணிக்கும் போது நடந்து வரவங்க ரோட்ல வந்து இறங்கி நடக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதுவும் வந்து ஒரு விதமா டிராபிக்கை வந்து கிரியேட் பண்ணும். ஸோ அதனால இதை வந்து கண்டிப்பா தவிருங்க. ஆல்ரெடி நீங்க பயணிச்சீங்கன்னா இந்த ஃபுட்பாத்ல எல்லாம் அதை தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. ரோட்ல பயணிக்கிறது தான் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி இந்த நோ பார்க்கிங் ஏரியால வந்து நிறைய பேர் பார்க் பண்ணுவாங்க. இப்போ நம்ம இந்த சிக்னல்லே பார்த்தோம்னா நிறைய பேர் அந்த ரோட் சைட்ல பார்க் பண்ணியிருந்தாங்க. அதனாலே வந்து அதிகமா டிராபிக் ஆக்சுவலி உருவாகுது. அந்த டிராபிக் உருவாகிறதுக்கு முக்கிய காரணம் அதுதான். ஆக்சுவலி சைட்ல ஒரு வண்டி பார்க் பண்றதுனால எவ்வளோ வண்டிகள் வந்து டேர்ன் எடுக்கும் போது அந்த இடத்துல இருந்து டிராபிக் வந்து அதிகமா உருவாகுது. அது ஒரு காரணம். ரெண்டாவது, இந்த ஃபுட்பாத்ல எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த வண்டி, அப்புறம் ஃபிளக்ஸ் பேனர், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நிறைய வைக்கிறாங்க. அதே மாதிரி வண்டி, பைக் எல்லாம் வந்து பார்க் பண்ணி போகும். நீங்க இப்ப பார்த்தாலே தெரியும், ஒரு வண்டி வந்து ஃபுட்பாத்ல இருக்கு. ஸோ அப்போ ஃபுட்பாத்ல நடக்க முடியாம மக்கள் வந்து ரோட்ல இறங்கி நடக்க ஆரம்பிக்கிறாங்க. அதனால என்ன ஆகுதுன்னா டிராபிக் வந்து கிரியேட் ஆகுது. ஏன்னா வந்து ரோட்ல மக்கள் நடக்கும்போது அவங்களுக்கு பாதை விட்டு மக்கள் ஸ்லோ மூவிங்ல தான் போக முடியும். ஸோ அவங்க ஃபுட்பாத்ல ப்ராப்பரா நடந்து போயிட்டாங்கன்னாலே கொஞ்சம் வந்து டிராபிக் நிஜமாவே கம்மியாயிரும். இப்போ வந்து ட்ரக் இதெல்லாமே வந்து நிறைய பேன் பண்ணியிருக்காங்க, தெரியும் இல்லையா? நம்ம சிட்டிக்குள்ள வந்து ஒரு டைம்ல இருந்து ஒரு டைமுக்குள்ள வந்து பெரிய ட்ரக் எல்லாம் உள்ள அலௌடு கிடையாது. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த மாதிரி இந்த ஆர்மி ட்ரக் எல்லாம் நம்ம பார்த்தோம். இன்னைக்கு வந்து எக்ஸ்பெஷலி ஒரு 4-5 வெஹிக்கிள்ஸ் வந்து கண்டினியூ வந்தது. அதுவும் வந்து கொஞ்சம் டிராபிக் கிரியேட் பண்ணிச்சு அப்படின்னே சொல்லலாம். பட் இருந்தாலும் ஒட்டுமொத்தமா பெங்களூர் டிராபிக் நிஜமாவே ஒரு பெயின்ஃபுல்லான விஷயம். ஒரு சிக்னலை கிராஸ் பண்றதுக்கு 17 மினிட்ஸ்னா அப்ப நீங்களே யோசிச்சு பாருங்க என்ன மாதிரி இருக்கும்னு. கரெக்டா 8:33ல இருந்து நான் பார்த்தீங்கன்னா தெரியும் 8:50 ஆச்சு இந்த 9:33ன்றதுக்கு. ஸோ நிஜமா ரொம்ப பெயினா இருந்தது. அந்த டிராபிக்கை கிராஸ் பண்ணி நம்ம திரும்ப போகும்போது ஒரு ரிலீஃப் கிடைக்கும். இந்த டிரைவருங்க எல்லாமே வந்து நம்மளே வந்து ரொம்ப ஒரு எக்ஸைட்டிங்கா டிரைவ் பண்ணுவோம் அந்த டைம்ல. அதுதான் வந்து நிறைய ஆக்சிடென்ட்கள் வர காரணம். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு ஆட்டோ டிரைவர் வந்து நம்ம சொன்ன மாதிரி சைட்ல பார்க் பண்ணிட்டு இருக்காரு. அதனாலே இந்த இடத்துல டிராபிக் கிரியேட் ஆச்சுது ஆக்சுவலி. ஸோ அவர் வந்து இடத்த மூவ் ஆன உடனே நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் எவ்வளவு ஃபாஸ்டா வந்து வெஹிக்கிள்ஸ் எல்லாம் மூவ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. இதுதான் நான் சொன்னது, இந்த சைட்ல நம்ம பார்க் பண்ணும்போது நிறைய டிராபிக் அப்படின்றது ஜென்ரேட் ஆகும். ஸோ இந்த மாதிரி காரணங்களால் தான் நம்ம பெங்களூர்ல பாத்தீங்கன்னா அதிகமான டிராபிக் அப்படின்றது உருவாகுது. எக்ஸ்பெஷலி நம்ம தவிர்க்க வேண்டியது ரெண்டே விஷயம். நோ பார்க்கிங்ல நம்ம பார்க் பண்ணாம இருந்தாலே ஒரு 50% டிராபிக்கை வந்து நம்ம அவாய்ட் பண்ணிடலாம். இரண்டாவது, மக்கள் ப்ராப்பரா ஃபுட்பாத்தில் நடந்து போனாங்கன்னா இன்னும் கொஞ்சம் டிராபிக் வந்து ரெடியூட் ஆகும். ஸோ இதை ரெண்டே நம்ம ப்ராப்பரா பண்ணிட்டாலே ஓரளவு டிராபிக்கை வந்து பெங்களூர்ல கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்றது என்னோட கருத்து. உங்களோட அனுபவத்துல உங்களுக்கு என்ன மாதிரி ஃபீல் ஆச்சுது அப்படின்றத கண்டிப்பா சொல்லுங்க. எக்ஸ்பெஷலி 2 ஃபோக்கஸ். இந்த ஃபுட்பாத் வந்து ஒரே விதமா ப்ராப்பரா பண்ணணும். இதை வந்து கவர்மெண்ட் வந்து வேற கண்ட்ரீஸ்ல, நிறைய கண்ட்ரீஸ்ல அந்த மாதிரி தான் இருக்குது. அதையும் இங்க பண்ணிட்டாங்கன்னா நம்ம ஃபுட்பாத்தை வந்து இந்த லோக்கல் வெண்டர்ஸ் இவங்க எல்லாம் நிறைய யூஸ் பண்றதுனால தான் வந்து நம்ம நடந்து போறதுக்கு இன்னும் கொஞ்சம், ஸோ அவங்களோட தொழில் பாதிக்க கூடாதுதான். பட் இருந்தாலும் ஃபுட்பாத்தை வந்து கரெக்டா மக்கள் நடந்து போறதுக்கு வந்து பயனுள்ளதா வச்சுட்டாலே நம்ம வந்து நான் சொன்ன மாதிரி நிறைய டிராபிக்கை வந்து கண்ட்ரோல் பண்ணிடலாம். அதுக்கு ஏதாவது ஒரு ஸ்டெப்ஸ் எடுக்கணும். இல்லை அப்படின்னா டே பை டே பாத்தீங்க அப்படின்னா டிராபிக் அப்படின்றது ரொம்ப ஒஸ்டா போயிட்டு இருக்கு. எக்ஸ்பெஷலி ஒரு 8 AM இருந்து ஒரு 12 PM இருக்கட்டும், அதுக்கப்புறம் ஈவினிங் ஒரு 4 PM இருந்து நைட் ஒரு 9 PM அந்த டைம்ல எல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப ஒஸ்டான டிராபிக்கா இருக்கும். உபர் எல்லாமே வந்து அதை ரொம்ப பியூட்டிஃபுல்லா யூஸ் பண்ணுவாங்க. ஒரு 150ல இருக்க அந்த டிஸ்டன்ஸ்ல 150 அப்படின்னா இந்த பீ கார்ல 600-700 காமிக்கிறாங்க. எனிவே, பட் பெங்களூர் டிராபிக் அப்படின்றது கண்டிப்பா கண்ட்ரோல் ஆகணும்னா இந்த 2 விஷயங்களை கண்டிப்பா இம்ப்ளிமெண்ட் பண்ணா எப்படி இருக்கும் அப்படின்ற சேஞ்சஸ் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ, பாய்.